வணக்கம் மாணவர்களே, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 7ஆம் வகுப்பு கணிதமில் பருவம் 3ல் இயல் 1 எண்ணியல்ல பயிற்சி 1.1ல் இருக்கக்கூடிய கணக்குகள் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். 3வது கேள்வி, கீழ்காணும் தசம எண்களை ஒரு தசம இடத்திருத்தமாக மாற்றுக அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ 10ல் 1, 100ல் 1, 1000ல் 1 முழு என்ன நமக்கு தெரியும். இது என்ன ஒரு தசம இடத்திருத்தம் அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா புள்ளிக்கு அடுத்து இருக்க ஃபர்ஸ்ட் 1 அப்படின்னா புள்ளிக்கு அடுத்து இருக்க ஃபர்ஸ்ட் 10ல் 1ஆம் இடம் குறிக்குது. இரு அப்படின்னு கொடுத்தாங்க அப்படின்னா புள்ளிக்கு அடுத்து இருக்கக்கூடிய 2வது 100ல் 1 குறிக்குது. 3 அப்படின்னு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா புள்ளிக்கு அடுத்து இருக்கக்கூடிய 3வது 1000ல் 1 குறிக்குது. அப்போ இங்கே ஒரு தசம இடத்திருத்தம் அப்படின்னா எதை குறிக்குது அப்படின்னா 10ல் 1களை குறிக்குது. அப்போ நமக்கு கொஸ்டின் என்ன இருக்கு, 123.37 அப்படின்னு இருக்குங்களா. அப்போ 10ல் 1 இதில் என்னது 3. அப்போ 3 அடிக்கோடிட்டு போங்களா. ஒரு தசமா பண்ணால் என்னது 10ல் 1. ஒரு தசம இடத்திருத்தம் அப்படின்னா என்னது 10ல் 1 அடிக்கோடிட்டுக்கணும். அப்போ 10ல் 1 அடிக்கோடிட்டோம் அப்படின்னா அதுக்கு அடுத்துள்ள என்னது எதோட ஒப்பிடுவோம், 5ஓட ஒப்பிடுவாங்களா. ஸோ இங்கே 7 இருக்குது, 7 5ஓட ஒப்பிடும்போது என்ன ஆகும், 7 வந்து 5ஐ விட பெருசு. அப்போ பெருசாக இருந்தால் அடிக்கோடிட்டு என்னோட ஒன்று கூட்டுவாங்களா. அப்போ 123ஓட 3 கூட்டணும், அப்படி 3.3ஓட ஒன்று கூட்டணும் அப்படின்னா அடிக்கோடிட்டு என்னோட ஒன்று கூட்டுறோம். அப்போ 3 + 1 4 ஆகிடும். புள்ளி அப்படி வச்சுக்கிறோம், 123.4ன்னு கிடச்சிருவோம். அப்போ இதோட விட என்ன அப்படின்னா 123.4. அடுத்து 2வது கேள்வி, 19.99 அப்படின்னு கொடுத்துட்டாங்களா. கொஸ்டின்ல ஒரு தசம இடத்திருத்தம். ஒரு தசம இடத்திருத்தம்னா எதை குறிக்குதுன்னு சொன்னா 10ல் 1. அப்போ 10ல் 1 அடிக்கோடிட்டு அதுக்கு அடுத்து உள்ள எண் என்ன பண்ணுவோம், 5ஓட ஒப்பிடுறோம். அப்போ இங்கே என்ன இருக்கு, அடுத்துள்ள எண் 9 இருக்கு. 9 வந்து 5ஐ விட என்னது பெருசு. அப்போ பெருசாக இருந்துச்சு அப்படின்னா அடிக்கோடிட்ட 9ஓட 1 கூட்டுவோம். அப்போ 9 + 1 10 ஆகிடும். மீதி 1 இருக்கும், இங்கே புள்ளி வச்சுக்கலாம். 9 + 1 10, மீதி 1, 1 + 1 2ன்னு வரும். அப்போ 20.0ன்னு கிடைக்கும் 2வது கேள்விக்கு. அடுத்து 3வது 910.546 இருக்குங்களா. ஸோ இப்போ இதில் என்ன பண்ணோம், நம்ம இப்போ ஒரு தசம எடுத்திருத்தோம் அப்படிங்கிறனால 10ல் 1 அடிக்கோடிட்டு. அப்போ 10ல் 1 இங்கே என்னது 5. 10ல் 1 அடிக்கோடிட்டு அதுக்கு அடுத்துள்ள என்ன பார்ப்போங்களா. அடுத்துள்ள என்ன பண்ணுவோம், 5ஓட ஒப்பிடுவோம். இங்கே என்ன இருக்குது, அடுத்துள்ள 4 இருக்குது. 4 வந்து 5ஐ விட என்னது சின்னது. அப்போ சின்னதாக இருந்துச்சு அப்படின்னா அடிக்கோடிட்டு எண் வரைக்கும் தான் விடை. அப்போ அடிக்கோடிட்டு என்னன்னா 5. அப்போ 5 வரைக்கும் எழுதுனா முடிஞ்சிச்சு. 5ஐ விட பெருசாக இருந்ததுனா தான் என்ன பண்ணணும், நமக்கு 1 கூட்டுவோம். இங்கே சின்னதாக இருக்கனால அப்படியே விட்டுறோம். 4வது கேள்வி, கீழ்காணும் தசம எண்களை இரு தசம இடத்திருத்தமாக மாற்றுக. இரு தசம அப்படின்னா நம்ம என்ன இடம்னு சொன்னோம். ஸோ ஒரு தசம அப்படின்னா 10ல் 1, இரு தசம அப்படின்னா 100ல் 1ஆம் இடத்தை குறிக்குது. அப்போ என்ன பண்ணணும், 100ல் 1 வந்து அடிக்கோடிடணுங்களா. அப்போ 87.755 கொடுத்துருக்காங்க. இதில் 100ல் 1ஆம் இடம் என்னது 7. அப்போ 7 அடிக்கோடிட்டோம் அப்படின்னா அதுக்கு அடுத்துள்ள என்ன பண்ணுவோம், 5ஓட ஒப்பிடுவாங்களா. அடுத்துள்ள என்ன இருக்குது, 5 இருக்குது. அப்போ 5ஐ வந்து 5ஓட ஒப்பிடும் போது எப்படி இருக்குது, ரெண்டும் சமமாக இருக்குது. அப்படி சமமாக இருந்துச்சு அப்படின்னா அடிக்கோடிட்டு என்னோட ஒன்று கூட்டுவாங்களா. அப்போ அடிக்கோடிட்டு என்னென்ன 7, 7ஓட ஒன்று கூட்டுறோம். அப்போ 8 ஆகிடும். இங்கே 7 வந்துடும், 0.78. ஸோ அப்போ என்ன ஆன்சர் கிடைக்குது, 87.70. கேள்வியில் இங்கே என்ன இருக்குது அப்படின்னா 5ன்னு இருக்குது. ஸோ அப்போ என்னது 5, ஓகேங்களா. அப்போ இந்த 5ஓட ஒன்று கூட்டுறோம். அப்போ 5ஓட ஒன்று கூட்டினா என்ன ஆகும், 6ன்னு வந்துடும். அப்போ 87.76ன்னு கிடைக்கும். ஸோ 87.755. அப்போ 5 வந்து அடிக்கோடிட்டுக்கிறோம். அடுத்துள்ள 5 பார்த்தீங்கன்னா 5ஓட ஒப்பிடும் போது சமமாக இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணும், அடிக்கோடிட்டு என்னோட ஒன்று கூட்டுவாங்களா. அப்போ 87.76ன்னு கிடைக்குது. அடுத்த கேள்வி 301.513 அப்படின்னு இருக்கு. ஸோ இங்கே என்னது இரு தசம இடத்திருத்தம் அப்படின்னா 100ல் 1ங்களா. 100ல் 1 என்ன இருக்குது, 1 இருக்குது. அப்போ 1 அடிக்கோடிட்டோம் அப்படின்னா அடுத்துள்ள என்ன பண்ணுவோம், 5ஓட ஒப்பிடுவாங்களா. 3 இருக்குது. அப்போ 3 வந்து என்னது 5ஐ விட சின்னது. சின்ன என்ன இருந்துச்சு அப்படின்னா என்னது அடிக்கோடிட்டு என்ன வரைக்கும் ஆன்சருங்களா. அப்போ 301.51 தான் ஆன்சர். அடுத்ததுல 3வது கேள்வி 79.997 அப்படின்னு இருக்குங்களா. ஸோ இப்போ என்னது 100ல் 1 அடிக்கோடிடணும். 100ல் 1 என்ன 9. ஸோ இரு தசம இடத்திருத்தம் அப்படின்னா என்ன பண்ணணும், 100ல் 1 அடிக்கோடிடணும். அப்போ 100ல் 1 நமக்கு 9ன்னு இருக்கு. அப்போது ஸோ 9 ஆயிடுச்சு. அப்போ அது அடுத்துள்ள என்ன பண்ணுவோம், நம்ம 5ஓட ஒப்பிடுவாங்களா. 7ன்னு இருக்குது. அப்போ 7 வந்து என்னது 5ஐ விட பெருசாக இருக்கனால அடிக்கோடிட்ட எண்ணோட ஒன்று கூட்டணும். அடிக்கோடிட்ட எண் என்ன 9. இந்த 9ஓட ஒன்று கூட்டுறோம். 9 + 1 10 ஆகிடும். இங்கேயும் 9 + 1 10 ஆகிடும். மீதி 1 இருக்குது, இங்கே புள்ளி இருக்கு, அப்படி வச்சுக்கலாம். 9 + 1 10 ஆகிடும். 7 + 1 8 ஆகிடும். அப்போ என்ன மதிப்பு கிடைக்குது, 80.00ன்னு கிடைக்குது. ஸோ அடுத்து 5வது கேள்வி, கீழ்காணும் தசம எண்களை 3 தசம இடத்திருத்தமாக மாற்றுக அப்படின்னு கொடுத்துட்டாங்களா. 3 தசம இடத்திருத்தம் அப்படின்னா என்னது அப்படின்னா 1000ல் 1ஆம் இடம் புள்ளி கடத்திருக்கூடிய
மூன்றாவது இடம் 3 புள்ளிக்கு அடுத்திருக்கூடிய 3வது இலக்கம். ஓகேங்களா? ஸோ அப்போ எந்த இடத்தை குறிக்குது அப்படின்னா ஒரு தசம எடுத்திருத்தம்னா 10ல் 1, 2 தசம எடுத்திருத்தம் அப்படின்னா 100ல் 1, 3 தசம எடுத்திருத்தம் அப்படின்னா 1000ல் 1. அப்போ கொடுத்த கேள்வி என்ன? 24.4003ங்களா? இதில் வந்து நம்ம எதை பார்க்கணும் அப்படின்னா மூன்றாவது இடத்திருத்தமாக மாற்றுக கொடுத்துருக்காங்களா? அப்போ 3வது இடம் என்ன? 0. அப்போது அதுக்கு அடுத்து உள்ள என்ன பண்ணுவோம்? 5ஓட ஒப்பிடுவாங்களா? என்ன இருக்குது? 3 இருக்குது. 3 5ஓட ஒப்பிடும் போது 3 வந்து என்ன இருக்குது? சின்னதாக இருக்குது. அப்போ சின்னதாக இருந்துச்சு அப்படின்னா அடிக்கோடி 10 வரைக்கும் விட சொன்னோமா? அப்போ 24.400 தான் ஆன்சர். ரெண்டாவது கேள்வி 1251.2345 அப்படின்னு இருக்குங்களா? இதில் நம்ம என்ன பண்ணோம்? 1001ஆம் இடம். 1001 என்ன? 4 தான் 1001ஆம் இடத்துல இருக்குது. அப்போ 4 அடிக்கோடிட்டு அடுத்து உள்ள என்ன பண்ணுவோம்? 5ஓட ஒப்பிடுவாங்களா? என்ன இருக்குது? 5 இருக்குது. அப்போ 5 வந்து எப்படி இருக்கும்? 5க்கு சமமாக இருக்கும். அப்போ சமமாக இருந்துச்சு அப்படின்னு என்ன பண்ணுவோம்? அடிக்கோடிட்ட 4ஓட 1 கூட்டணும். அப்போ 1 கூட்டினா 4 + 1 5 ஆகிடும். இங்கே 3 2.1521 கிடைக்குங்களா? அப்போ என்ன விட கிடைக்குது? 1251.235 அப்படின்னு கிடைக்குது. 5 விட குறைவாக இருந்துச்சு அப்படின்னா அடிக்கோடி 10 வரைக்கும் மட்டும் எழுதிப்போம். அடுத்து மூன்றாவது கேள்வி 61.000203ங்களா? அப்போ மூன்றாவது தசம எடுத்திருத்தம் அப்படின்னா 1000ல் 1 அடிக்கோடிட்டுக்கணும். 1000ல் 1 என்ன? 2 அடிக்கோடிட்டு அடுத்துள்ள என்ன பண்ணும்? 5ஓட ஒப்பிடுவாங்களா? ஸோ இப்போ இங்கே 0 இருக்குது. 5ஓட ஒப்பிடும் போது என்னது? 0 வந்து 5 விட குறைவான எண்ணு. அப்போ குறைவாக இருந்துச்சு அப்படின்னா அடிக்கோடி 10 வரைக்கும் ஆன்சர்னு சொன்னோமா? அப்போ அடிக்கோடி 10 என்ன? 2. அப்போ 2 வரைக்கும் 61.002 தான் இதற்கான விடை. இந்த வீடியோவில் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் கேளுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.